மாறியாய் ஒளியில் திளைப்போம் பைபிள் கதை கிராஃப்ட் ஜெப நேரம் இந்த நிகழ்ச்சி வேற லெவல் தான். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டே மந்தில் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட கூட எங்கள் சர்ச் பிள்ளைகளும் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம்ல. ஸோ இப்போ யார் வரப்போகிறா நம்ம கூட? தெரியலையா? எனக்கு தெரியும், வா தியோ. ஸோ தியோ கூட நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து எந்திரிச்சு நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? ஓகே. Bambalela, bambalela, isu bambalela, bambalela, isu bambalela, bambalela. இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன், இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன், இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன், இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன். பாம்பலேலா 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 இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா பாம்பலேலா. கீழ்ப்படிவேன் என்னேசுவுக்கே ஹல்லேலூயா பின் செல்லுவேன் என்னேசுவையே ஹோசன்னா. கீழ்ப்படிவேன் என்னேசுவுக்கே ஹல்லேலூயா பின் செல்லுவேன் என்னேசுவையே ஹோசன்னா. நடனமாடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் போடுவேன், கரங்களை தட்டியே நடனமாடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் போடுவேன், கரங்களை தட்டியே. பாம்பலேலா 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 இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா பாம்பலேலா. என்னேசுவுக்கே ஹல்லேலூயா பின் செல்லுவேன் என்னேசுவையே ஹோசன்னா. கீழ்ப்படிவேன் என்னேசுவுக்கே ஹல்லேலூயா பின் செல்லுவேன் என்னேசுவையே ஹோசன்னா. பாம்பலேலா 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 இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா பாம்பலேலா. ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் தம்பி தங்காய் விடுதலை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் உனக்கு எனக்கு விடுதலை. விடுதலை 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 நமக்கு, விடுதலை 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 உனக்கு, விடுதலை 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 விடுதலை. Chimbale, chimbale, chimbaka. Chimbale, chimbale, chimbaka.
புல்லாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை. இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. புல்லாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை. இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. விடுதலை 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 நமக்கு. விடுதலை 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 நமக்கு. விடுதலை 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 விடுதலை. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. பவுலுக்கும் சிலாவுக்கும் துதித்ததால விடுதலை. துன்பத்தின் மத்தியிலும் துதிக்கும் போது விடுதலை. பவுலுக்கும் சிலாவுக்கும் துதித்ததால விடுதலை. துன்பத்தின் மத்தியிலும் துதிக்கும் போது விடுதலை. விடுதலை 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 நமக்கு. விடுதலை 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 நமக்கு. விடுதலை 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 விடுதலை. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பக்கா. ஹாய் குட்டீஸ், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த நாளில் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி அப்படியே தெய்வ சமூகத்தில் தெய்வ பிரசன்னத்தை சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க மேலெல்லாம் தெய்வ பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்குதா. தேவ பிரசன்னம் நிரப்பப்படும்படியா தெய்வ ஆவியானவருடைய நடத்துதலை சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணுமா. ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். ஒருவேளை பிசாசு கையில் உங்களை விட்டு கொடுத்துருப்பாருன்னா, மனுஷருடைய கைகளில் உங்களை விட்டு கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கையை உயர்த்தி நன்றி சொல்லாமா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றியோடு நன்றியோடு கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த மாலை நேரத்தில் சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் சொல்லுங்களேன். என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சொல்லலாமா. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை. என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். நீ சேர்ந்து சொல்லலாமா? விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் இயேசு நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். சொல்லலாமா? கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். கையை உயர்த்தி சொல்லலாமா? விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை கையை உயர்த்தி சொல்லலாமா? என்னை நேசரே, என்னை விட்டு கொடுக்காத கைகளை உயர்த்தி நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அப்படியே கையை உயர்த்தி, நல்லா கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி. இதுவரைக்கும் சாத்தான் கையில் உங்களை விட்டு கொடுக்கல, மனிதர்களுடைய கைகளில் உங்களை விட்டு கொடுக்காம பாதுகாத்த நல்ல ஆண்டவருக்கு நல்ல வாயை திறந்து நன்றி சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, இதுவரைக்கும் பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு சுகவீனம், எத்தனையோ பிள்ளைகள் பலவீனத்தில் எழும்ப முடியாம கிடக்குறாங்க. ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காய் நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? எல்லா கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர், எத்தனை பிள்ளைங்க மரித்து போயிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க கடத்தப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க எந்த இடத்துலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களே, உங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்ததுக்காக நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. என்னை பாதுகாத்ததுக்காய், என்னை பலப்படுத்தினதுக்காய், என்னை விடுதலையாக்கினதற்காய் ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி சொல்லுங்களேன். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு ஆண்டவர், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரா? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கருவைவும் கண்கள் கண்டன சொல்லலாமா? மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் எஸ் லார்ட். ஒரு விசை கூட, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். கையை தட்டி நன்றி ராஜா, கை தட்டி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்து கொண்டே இருக்கிறாரு. படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். கையை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. கையை தட்ட சொன்ன இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, என்னை இதுவரைக்கும் நீங்க பாதுகாத்ததற்காக,
நான் ஜெபிக்கிறதுனால, என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கிறதுனால, என்னுடைய பெற்றோரை நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லலாமா? கையை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்கள்லாம் துதிக்கும் போது நீங்க சந்தோஷப்படுறீங்க ஆண்டவரே. பாலகருடைய வாயில துதியை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் அபிஷேகித்து நடத்துங்கப்பா. ஆவியானுடைய பலத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியா உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைங்களை பத்தி நம்ம பேச வரோம். தேவன் படைத்த முதல் மனிதன் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள். தாயினிடத்தில் பிறக்காதவர்கள் யார் அப்படின்னாலும் ஆதாம் ஏவாள் தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் ஊரும் மிருகங்கள் எல்லாவற்றையும் பூமியில நடமாடுகிற எல்லா மிருகங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்தார். நிறைய பேர் சொல்றாங்க பரிமாண வளர்ச்சிப்படி டார்வின் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கொள்கையை கொண்டு வந்தாரு. குரங்கிலிருந்து மனிதன் உருவாங்கினான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் யார் மூலமா படைச்சாரா? ஆதாம் ஏவாள். அவங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? காயின். இந்த காயின் தான் முதல்ல ஆபேல் பிறந்தாரு. இப்படி சந்ததி பழுகி பெருகி வந்துட்டே இருக்குது. சரியா? அப்போ சின்ன பிள்ளைங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் வளர்ந்து பெரியவங்களாகி திரும்ப அவங்க ஒரு குடும்பமா போகும்போது திரும்ப அவங்க மூலமா குடும்பங்கள் உருவாகிட்டே இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில மிகவும் முக்கியமானவங்க. அடுத்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் போன பிறகு நோவா, அந்த நோவாவுடைய 3 குடும்பங்கள், அவருடைய மகன் 3 பேர், அவங்க மூலமா அடுத்த சந்ததி வருது. அது வரும்போதும் என்னாச்சு? ஜனங்கள் பலுகி பெறுகிறாங்க. அப்போ பிள்ளைங்க பிறந்தாதான் பூமியில என்னது? குடும்பங்கள் பலுகி பெருகும். பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. அதுதான் வேதம் சொல்லுது. 127 சங்கீதம் 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் ஒருத்தருக்கு பலனா ஒரு பரிசா கொடுக்கறதா பிள்ளைங்க. எபேசியர்ல சொல்லியிருக்கு, பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள். பெற்றாங்க. யார்கிட்ட இருந்து பெற்றாங்க? தேவன் அவர்களுக்கு கொடுத்ததுனால அவங்க பெற்று கொண்டாங்க. ஒரு கணவன் மனைவி சேர்றதுனால குழந்தைகள் பிறக்காது. தேவன் இந்த தம்பதிக்கு இந்த குழந்தைய நான் கொடுக்க போறேன்னு கொடுத்தாதான் அதை பெற முடியும். அதான் வேதத்துல அழகாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாகும். உனக்குன்னா யாரு? சின்ன பிள்ளைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, சின்ன பிள்ளைங்களுக்கு உனக்கு நன்மை உண்டாகவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், சொன்ன வேலையெல்லாம் செய்யணும், காலையிலே எழும்பணும், தேவனை தேடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கணும், சண்டே கிளாஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே போகணும். இப்படி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளைகளை கடமைகளை எல்லாம் செய்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நான் புக் எடுத்து படிக்கவே மாட்டேன், ஹோம்ஒர்க் செய்யவே மாட்டேன், ஆனால் எனக்கு 100க்கு 100 வரணும், நான் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன் மட்டும் இருந்தேன்னா என்ன பண்ண முடியாது? நிறைய மார்க்கு எடுக்க முடியாது. தேவன் சோம்பேறிகளுக்கு உதவி செய்யவே முடியாது. ஒரு வசனத்தில் அழகாக சொல்லுது நீதிமொழிகளில், சோம்பேறியே எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். அப்போ எல்லாருக்கும் தேவன் ஞானம் தந்திருக்காரு. ஞானம் இல்லாம யாருமே கிடையாது. சொல்லுவாங்க எனக்கு இங்கிலீஷே வராது, எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு அப்பா சயின்ஸ்னாலே பார்த்தாலே ஐயோ என்னால முடியாது. எல்லாருக்கும் தேவன் ஞானத்தை தந்திருக்காரு. அந்த ஞானத்தின்படி நீங்க வளர்ந்தீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார்.
கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தாலும், எந்த தீய பழக்கம் செய்தாலும், எந்த நல்ல காரியம் செய்தாலும் எல்லாத்தையுமே தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன கவனிச்சு பார்க்கறாரு? நான் இருட்டில் செய்தாலும் அவருக்கு தெரியும், நான் ஒளிப்படத்தில் செய்தாலும் அவருக்கு தெரியும். நான் அது என் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னா, ஐயோ நான் இதை நான் செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு தப்பா ஏதாவது செய்ய சொன்னா இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிரியமா இருக்கிறார். சரிங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டேல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களை பெருக பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? மனித ரூபமா பிறக்கும் போது எப்படி பிறந்தார்? குழந்தையா பிறந்தார். அதுக்கு பிறகு அவர் வளர்ந்தார், மனுஷ தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் ஞானத்திலையும் வளர்ந்தார். அதே மாதிரிப்பட்ட அதே ஆசீர்வாதம் உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே உண்டு. நீங்க தேவனை நோக்கி பார்த்தா எல்லா இக்கட்டிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார், ரொம்ப ஆசீர்வாதமாக மாற்றுவார். இது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் குட்டீஸ். ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களாம் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தியோ. அக்கா இந்த மந்த் என்ன மந்த் சொல்லுங்க? சில்ட்ரன்ஸ் டே. அப்படியா? எனக்கு இப்பதான் தெரியும். அப்படியா? உனக்கு இப்பதான் தெரியுமா? நீங்க ஸ்கூல்லாம் போனது கிடையாதா? இல்லையேக்கா. சரி, இப்ப தெரிஞ்சுக்கோ. நவம்பர் 14 எப்பவுமே சில்ட்ரன்ஸ் டே தான். அக்கா மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? கத்துக்கலாம் தியோ. இந்த மந்த்துக்கான மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? ரெடி? அக்கா எல்லாரும் எந்திரிச்சுக்க சொல்லுங்க. எல்லாரும் தியோ நீயே சொல்ல உன் ஆக்ஷன்ல. गाइस 3 2 1 ஸ்டாண்ட். அட்டென்ஷன். யாருமே எஞ்சிக்க மாட்டாங்க. ஓகே திருப்பி சொல்றேன். 3 2 1 ஸ்டாண்ட் அப். ஓகே, நம்ம இப்ப மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? ரெடி ரெடி. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். திருப்பியும் சொல்லலாமா? ரெடி அக்கா. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்கக்கா இருக்கு? மத்தேயு 19 14. மத்தேயு 19 14. நாங்க எல்லாரும் கத்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர் அக்கா. திருப்பி ஒரு வாட்டி, லாஸ்டா ஒரு வாட்டி. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். மத்தேயு 19 14. பாய் குட்டீஸ். நீங்களும் கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் சந்திப்போம். அக்கா பாய். பாய். சூப்பர் குட்டீஸ். இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட். நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு கூட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களை நான் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் காமிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இருக்கே
சோஷியல் மீடியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நிறைய பேரை கூட போறேன். ஸோ ஒரு சிலரை நான் இப்போ காமிப்பேன், அடுத்து வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட பேச போறாங்க, அவங்களுடைய டேலண்ட்டை உங்களுக்காக வெளி காமிக்க போறாங்க. அது யாருடைய மகிமைக்காகனா ஏசப்பாவோட மகிமைக்காக. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சர்ச்ல, உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ஸ்ல, உங்களுடைய படிச்சுட்டு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஏசப்பா நாமம் மகிமைப்படும்படியா அவர் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டை நல்லா பயன்படுத்தலாமா? இப்போ வந்து எங்க சபையில இருக்கிற நிறைய சின்ன சின்ன பசங்க, அது உங்களை மாதிரி இருக்கிற நிறைய சின்ன பசங்க எங்க கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளிக்காட்ட போறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய டேலண்ட்ஸை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளு நான் கூப்பிடுற ஆளு அப்படின்னா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நீங்க எல்லா கடையிலையும் என்னென்ன காய்கறி வேணாலும் வாங்கலாம், என்னென்ன பழங்கள் வேணாலும் வாங்கலாம், ஆனா இந்த பழங்கள் எல்லாம் உங்களால வாங்கவே முடியாது. இந்த பழங்களுக்கு சீசன் அப்படின்னு கிடையாது, எப்பவுமே அவைலபிள். ஆனா இது கடையில வாங்க முடியாது. அப்படி என்ன பழங்கள்னு பார்க்கலாமா? அதை பத்தி சொல்ல வராரு நம்ம ரக்ஷித். ஆவின் கனிகளோ 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் நிச்சயடிக்கும். தேங்க்யூ. ஓகே, கேட்டிங்களா? 9 ஆவியின் கனிகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸை நீங்க எந்த கடையிலும் போய் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர் அப்படின்ற வேதத்துல இருக்கிற ஒரு புஸ்தகத்துல இருக்கு. 5ஆம் அதிகாரத்துல இதை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டா அதோடைய விளக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த கனியை நீங்க ருசி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வேதத்தை நல்லா வாசிக்கணும், ஏசப்பா கூட தினமும் பேசணும். ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு 2 பேரை கூட போறேன், அக்காவும் தங்கச்சியும். எல்லா இடத்துலயும் அக்கா தங்கச்சி எப்படி பார்ப்பீங்க? சண்டைக்காரிய தானே பார்ப்பீங்க. ஆனா இங்க 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க பைபிள்ல இருக்கிற அட்டவணைய ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பர்பா சொல்ல போறாங்க, அதுவும் கோரஸா சொல்ல போறாங்க. பார்க்கலாமா? கூப்பிடலாம் ஜபா அண்ட் ஜாய்ஸ். பழைய ஏற்பாடுகள் 39 புஸ்தகங்கள். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியாகமும், என்னாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடுகள் 27 புஸ்தகங்கள். மத்தேயு, மார்க், லூகா, யோவான், அப்போஸ்தல நடபடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபேதியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல் விசேஷம். வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள். நன்றி. ஒரு பெரிய சரவெடி வெடிச்சது போல இருந்ததுல சூப்பரா ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பர்பா சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் இப்போ கூப்பிட போறவர் எபினேசர். அவர் சொல்ல போகிறாரு ஒரு சில கட்டளைகள். அதுல என்னென்ன கட்டளைகள், எத்தனை கட்டளைகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எத்தனை கட்டளைகள் சொல்லியிருக்கிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், 10 கட்டளைகள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதோரும் விற்கிறதை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளில் உனக்கு பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ளே யாதென்றையும் இச்சியாதிருப்பாயாக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து ஒரு அக்காவை கூட போறேன். அந்த அக்கா பேர் வந்து ஜாய்ஸ்.
எங்கள் சர்ச்சில் வந்துட்டு இன்னும் ஒரு ஜாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ வர போகிறாங்க. அவங்க வந்து என்ன வசனம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா சங்கீதத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு அதிகாரத்தை சொல்ல போகிறாங்க. ஸோ பார்க்கலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பறதை போல் இருக்கிறார். ஆகையால் துர்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறீர். அவர் துர்மார்க்கரின் வழியோ அழியும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூப்பிடலாம் தீப்ஷிகா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வழக்கையும் இதுமுறை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121. இப்போ அடுத்ததான் நான் கூப்பிட போகிறவர் வந்து ஜோஷ்வா. ஸோ அவங்க வந்து இப்போ வசனத்தை சொல்ல போகிறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வெரி குட். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்கள் கூட பொறுமையாக இருந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ முன்னாடி வந்து டேலண்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தெரிந்தது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை சூப்பராக பயன்படுத்தி வசனத்தை சொன்னாங்க. நிறைய பேர் பைபிளில் இருக்கிற சில காரியங்களை சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம பாஸ்டர்மா இந்த கிஃப்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ பாஸ்டர்மா வர வைக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த டேலண்ட் ஷோவில் ஃபஸ்ட் துவக்கி வச்ச ஒரு நபர் யாரு? நம்ம ரக்ஷித். ஸோ ரக்ஷித்துக்கு ஒரு மெடல். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப போட்டி போட்டு பயங்கரமா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான மெடல். சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுடைய தம்பி வந்திருக்கிறாங்க. ஓகே, அண்ணா வந்திருக்காங்க. 10 கட்டளைகளை சொன்னாங்க. கைகளை உயர்த்தி பாடுவோம். நெக்ஸ்ட் ஜாய்ஸ், எங்க கிட்ட இருக்கிற அழகான பொண்ணு ஜாய்ஸ், ஓடி வாங்க. இந்த நிகழ்ச்சி வேற லெவல் தான். அவங்க தங்கச்சி தீப்ஷிகா. சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். ஜோஷ்வா. இயேசுவின் சேனைய வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். கனிஷ்கா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க?
இந்த கிட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகளோட எல்லா பார்ட்டிசிபேட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை அதிகமாய் நேசிக்கிறாராம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் பாடுற பாடல், ஆராதிக்கிறதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரசித்து என்ன செய்கிறாராம், விரும்பி பார்க்கிறாராம். அவர் சின்ன பிள்ளைங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ரொம்ப நேசித்து அவர் பார்க்கிறாராம். சின்ன பிள்ளைங்க என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் சொல்லி ஆண்டவர் வசனம் உண்டு. அப்போ நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது, ஒருவேளை பாடும்போது, வசனத்தை சொல்லும்போது, இல்லை ஆண்டவர் உங்களுடைய டேலண்ட்ஸில் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய எல்லா குறிப்புகளும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரேயர் தேவைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் சின்ன பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நான் போன தடவையே சொன்னல ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவேன்ட்டு. நிஜமாக நான் உங்களுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட் நான் வந்தே தீருவேன், நான் அவங்கள பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு விடாப்படியாக அவங்கள பற்றி சொன்னேன்னா, ஆனாலும் விடாப்படியாக நான் வருவேன், வந்தே தீருவேன்னு சொல்லி அவங்க எனக்காக ரெடியாக இருக்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்காக. கூப்பிடலாமா அவங்கள கூப்பிடலாமா? சத்தமா கூப்பிடலாமா? ஓ, கேக்குதா சத்தம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். கூப்பிடலாம், இன்னொரு தடவை சத்தமா கூப்பிடலாமா? பாருங்க, கூப்பிடுறாங்க. சத்தம் கேக்குதா? ஹாய் गाइस, நான் தான் தியோ, நம்முடைய கிட்ஸ் இக்னைட்டர்ஸ் உடைய புதிய ஃப்ரெண்ட். சூப்பர், வெரி குட். ஹாய் தியோ. ஹலோ அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆமா, நிஜமா நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க தெரியுமா? ஆமா அக்கா, நான் பார்த்தேன். ஆமா, இப்போ கூட இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் இருக்காங்களே, இவங்க என்னை விட ஹைட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாலாம் நினைச்சிடாதீங்க. என்னோட சின்ன பையன் தான். இவங்க பேர் தியோ. என்னது? தியோ. நீங்க வந்துட்டு ரொம்ப செல்லமா தியோ அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஓகேவா? இனிமே தியோனே கூப்பிடுங்க. ஓகே, நம்ம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவோம். எஸ், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தியோ. அண்ட் தியோ உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணேன்னு சொல்றாரு. என்ன தியோ, பண்ணலாமா? அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஓகே, உன்னோட டைம் தான் இது. ஸோ நீ எடுத்து பயங்கரமா பண்ணு. நான் அதுக்குள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். நீங்க போ, டீ மட்டும் குடிச்சிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கிட்ஸ் இக்னைட்டர்ஸ் மறக்காம பாருங்க. நம்முடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் டிவி சேனல்ஸ்லாம் வரப்போகுது. எல்லாரும் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு சூப்பரான டான்ஸ் நீங்களும் எந்திரிச்சு பண்ண போறோம், சரிங்களா? ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் தம்பி தங்காய் விடுதலை. அட்டுக்குட்டி ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் உனக்கு எனக்கு விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. பாலேஜ் பாலேஜ் பக்கா, பாலேஜ் பாலேஜ் பக்கா, பாலேஜ் பாலேஜ் பக்கா, பாலேஜ் பாலேஜ் பக்கா. சூப்பர், எல்லாரும் சூப்பரா ஆடுறீங்க. புல்லாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. புல்லாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. பாலேஜ் பாலேஜ் பக்கா, பாலேஜ் பாலேஜ் பக்கா, பாலேஜ்
அதே மாதிரி செம்மையாச்சு சூப்பர் ஏய் நல்லா இருந்துச்சுல, நல்லா சூப்பராக ஆடினாங்க. நானும் அங்கே டீ குடிச்சிட்டே பயங்கரமாக டான்ஸ் ஆடின்னு இருந்தேன். ஓகே தம்பி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சும்மாலாம் போயிடக்கூடாது, ஓகேவா? இந்த செஷன் ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு எங்கள் பசங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதையும் பார்த்துட்டு வசனம் இருக்குல்ல, வசனம், அந்த வசனத்தையும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போனோம். ஓகே, எஸ், யூ ஹாவ் அ பிக் 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 என்ன இருக்கு ஒரு பெரிய 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 பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை இன்னைக்கு முடிச்சுட்டு தான் இவங்களை அனுப்பணும், ஓகேவா? இல்லைன்னா இவங்களை அனுப்பக்கூடாது, இன்னைக்கு கட்டி போட்டுறணும் இவங்களை. ஓகே சரி, ஓகே ஃபைன். நான் சில விஷயங்கள் வந்து நான் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன், ஓகேவா? நீ போயிட்டு இப்போ டீ குடிச்சிட்டு ஓடி வா. நான் ஒரு ரெஸ்ட் மட்டும் போட்டு கண்டிப்பா வா சீக்கிரம் வா, ரெஸ்ட் போட்டு வா. ஓகே பாய். ஓகே குட்டீஸ், துதிப்போம், சங்கீதம், சந்தோஷம், நகைச்சுவை, வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் வீர பசங்கள், உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், இயேசுவின் வீராய் ஜெயிப்போம். சங்கீதம், சந்தோஷம், நகைச்சுவை, வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் வீர பசங்கள், உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம்.